குட் பை லக். ஏப்ரல் 10ங்கிறதே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே குட் பை லக்லி மேல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் போயிட்டே இருக்கு. ஏன்னா ஆதிக்கு அங்கங்க பண்ற விஷயம், ஒரு ரசிகர் ஒரு ஹீரோ படம் பண்றப்ப தியேட்டர்ல எந்தெந்த சீன்லாம் நம்ம ரசிச்சு பார்த்துருப்போம், அதை திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் இருக்கு. விடாமுயற்சியில் விட்டதை குட் பை லக்லி கைப்பற்றும். அப்டேட்டுங்கிறது படம் பிசினஸ் ஒன்றும் ஆகல. ஓடிடி தான். ஓடிடி எல்லார் தலையிலையும் மொத்தமா கை வச்சுட்டான். ஒவ்வொரு ஓடிடியும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிஷன் போடுறான். ஒரு சில ஓடிடி என்ன பண்றாங்கன்னா, ஒரு படத்தை நம்ம ஸ்ட்ரீம் பண்றேன், வரதுல ஷேர் வாங்கிக்கங்கன்றான். ஒரு சில பேர் காசே கொடுக்க மாட்டோம், ஸ்ட்ரீம் பண்றேன்றான். விஜயோட சச்சின் படம் ரீ ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க. இல்ல, அந்த படம் டேக் ஆஃப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சிவகார்த்திகேயன் ரொம்ப உறுதியா இருக்காரு, விஜய் கூட நம்ம மோத வேண்டாம், நம்ம தனியாவே இல்ல, அது எப்படின்னா ஒரு பெரிய படம், அரசியலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பெரிய படம், அதிகமான ஸ்கிரீனிங்ல ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு உண்டான தியேட்டர்ஸ் கிடைக்கணும்ல. இவரும் நான் அடுத்த இளைய தளபதின்றாரு, குட்டி தளபதின்றாரு. இப்போ அவங்க ஒரு 1000 தியேட்டர் போட்டாங்கன்னா இவரு 1000 தியேட்டர் போடணும். இருக்கிறது 1200 1300 தியேட்டர் தான். அப்படிங்கும்போது அதிகமான தியேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால போட்டி வேணாம். எதுக்கு? காந்தம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் சுபேஷ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏப்ரல் 10 அப்போ அஜித்தோட குட் பை லக்லி படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது விஜயோட சச்சின் படம் ரீ ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க. இந்த ரீ ரிலீஸ் எதுக்கு சார் பண்றாங்க? இல்ல, முதல்ல ஏப்ரல் 10ங்கிறதே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குட் பை லக்லி தள்ளி போகிறது மாதிரி சொல்ல வரீங்களா? இல்ல, இது ஒன்னும் சில பிசினஸ் எல்லாம் பண்ணாம இருக்காங்க. அந்த பிசினஸ் பேசிட்டு இருக்காங்க. ஓடிடி தரப்பும் படத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்றாங்க. அதனால ஏப்ரல் 10ங்கிறது தள்ளி மே அஜித்தோடைய பர்த்டே அன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த படம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சச்சின் படம்ங்கிறது அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அதுவும் இப்ப இருக்கிற படத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறதே முதல்ல சரியா வராது. அது ரீ ரிலீஸ் படம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு ஃபேன் பாய் ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் குட் பை லக்லில இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே குட் பை லக்லி மேல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் போயிட்டே இருக்கு. ஏன்னா ஆதிக்கு அங்கங்க பண்ற விஷயம், ஒரு ரசிகர் ஒரு ஹீரோ படம் பண்றப்ப தியேட்டர்ல எந்தெந்த சீன்லாம் நம்ம ரசிச்சு பார்த்துருப்போம், அதை திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த பல்ஸ் பிடிச்சி கரெக்டா பண்ணியிருப்பாரு. அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் இருக்கு. விடாமுயற்சியில் விட்டதை குட் பை லக்லி கைப்பற்றும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்ப பொதுவா நம்ம தமிழ் சினிமாவில நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பார்ட் 2 அப்படின்ற ஒரு விஷயமே இங்க தேவையில்ல, பார்ட் 1 போதும், அந்த படத்துக்கு ஏன் பார்ட் 2ன்னு சொல்றாங்க. அதே போல இந்த படங்களோட ரீ ரிலீஸ் அப்படின்றது அதனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது எக்ஸ்பெக்டேஷன்றது அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரே லெவல்ல தானே சார் இருக்கும். இந்த ரீ ரிலீஸ்ங்கிறது ஒரு படம் ஓடிச்சு, கில்லி ஓடிச்சு, மிச்சம் எந்த ரிலீஸ் படம் ஓடல. அப்ப இவங்க என்னன்னா ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்னா இப்ப உடனே அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த மதகஜ ராஜா ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு எடுத்த முன்னாடி படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படங்கள்லாம் 2 நாள் கூட தியேட்டர்ல நிக்கல. அப்ப அந்த கில்லிங்கிற படம் ஒரு பெரிய வசூலை கொடுத்ததுங்கிறதுக்காக எல்லாருமே ரிலீஸ் பண்றாங்க. அஜித் படமா இருக்கட்டும், விஜய் படமா இருக்கட்டும். அதற்கு ஒரு கில்லி தானே ஓடி இருக்கு. அடுத்து நிறைய படங்கள் போக்கே ரிலீஸ் பண்ணாங்க, ஏன் ஓடல? அது மாதிரி ஒரு தடவை ரிலீஸ் பண்ணா தான் ஓடும். இந்த ரீ ரிலீஸுங்கிறது சமீப காலமா அது அந்த ஒரு படம் வெற்றி பெற்றதுனால அதை ஃபாலோ பண்றாங்க. அடுத்தடுத்து ரிலீஸ் படங்கள் எப்படி ஏத்துக்கிற போறாங்கன்னு தெரியல. அந்த பார்ட் 2 படங்களை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, பார்ட் 2 படங்களே தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு அன்ஃபிட்டான ஒரு கண்டென்ட். எப்படின்னா ஒரு கேரக்டர் நம்ம அங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம எல்லாம் சொல்லிடுவோம், இவர் வில்லன் இவர் ஹீரோ அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு செகண்ட் பார்ட்லயே நம்ம அதை தான் சொல்ல போறோம். அப்படிங்கும்போது படத்துக்கு பெருசா ஒரு இது இல்லாம போயிடும், ஒரு சஸ்பென்ஸ் இல்லாம போயிடும், ஒரு ஹைப் இல்லாம போயிடும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாட்டு, ஆங்கில படங்கள்ல பாட்டு எடுக்கிறாங்கன்னா அது பாட்டு கிடையாது, பெருசா காமெடி அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஆமா, இந்தியன் சினிமாவில் ஒரு 4 பாட்டு, 2 ஃபைட்டு, ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு அப்பா, ஃபேமிலி, இதுக்குள்ளதான் கதை சொல்ல முடியும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே எல்லாத்தையும் சொல்லிட்டு திருப்பி செகண்ட் ஹாஃப்ல அதே ஆடியன்ஸ், இவங்க சோன் அப்பா, இவங்க சோனுடைய அம்மா, இவங்க லவ்வரு அப்படிங்கிற கதையை நம்ம சஸ்பென்ஸ் இல்லாம பார்க்குறோம். ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா போய் பார்க்கறப்ப தான் இந்த படத்துக்கு ஹைப்பு. அப்புறம் படத்துக்கு எதிர்பார்ப்பே இல்லை. தச்செல்லாம் போய் படம் பார்த்தாங்க, படம் பெருசால பிடிச்சிருச்சு, படம் ஹிட் ஆயிடுச்சு. அப்ப இந்த இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2ங்கிற கலாச்சாரமே ஒரு சில படங்கள் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் போயிருக்கும், மற்ற எல்லா படமுமே ஃபெயிலியர். அப்படிங்கும் போது திரும்ப திரும்ப இவங்க தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதே போல விக்ரமோட வீரதீர சூரன் இந்த படத்தோட அப்டேட் எப்போ ரிலீஸ்? அப்ப அப்டேட்ங்கிறது படம் பிசினஸ் ஒன்றும் ஆகல. ஓடிடி தான். ஓடிடி எல்லார் தலையிலையும் மொத்தமா கை வச்சுட்டான். ரொம்ப வருஷமா இந்த படம் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. படம் 2 பார்ட்டா எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது, அப்புறம் வரப்போகுது. இப்ப என்னன்னா படம் 2 பார்ட்டுக்கு ஒரு 2 படம் எடுக்கக்கூடிய செலவு பண்ணி வச்சிருக்காங்க. பிசினஸ் ஒன்றும் ஓடிடி தளங்கள்ல
ஒவ்வொரு ஓடிடியும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிஷன் போடுறான். ஒரு சில ஓடிடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறேன், படத்தை நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறேன், வரதில் ஷேர் வாங்கிக்கங்கன்றான். ஒரு சில பேர் காசே கொடுக்க மாட்டோம் ஸ்ட்ரீம் பண்ணுறான். இந்த மாதிரி நிறையா ஓடிடி ஒவ்வொரு ஓடிடியும் ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். அப்போ யார் ஒன்றும் வரல அப்படிங்கிறத ஓடிடி தளம் பிஸ்னஸ்ங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கிது. அதுக்காக சில படங்களுடைய டேட் தள்ளிட்டே போகுது. அது முடிஞ்ச பிறகு தான் வீரதீர சொன்ன மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும். இப்போ தியேட்டர்ஸ்ல எல்லாம் அந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் ஓரளவு ஓடுங்க சார். இல்லை ஓடும், தியேட்டர் ரிலீஸ் படம் தான் அது. இது முழுக்க முழுக்க தியேட்டர் ரிலீஸ் படம் தான். பட் அதை ஓடிடியும் பிசினஸ் வேணும் இல்லையா? அதான மெயின் பிசினஸாக இருந்துச்சு. அதை நம்பித்தானே இன்னைக்கு பல கோடிகளை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஓடிடி பிசினஸ் அடியாகின பிறகு தான் இன்னைக்கு பெரிய ஒரு செட்பேக் வந்திருக்கு. சொன்ன டேட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே. அதுக்கு ஓடிடி நிறுவனங்களும் ஒரு காரணமா இருக்கு. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுல செகண்ட் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ஸ்டோரி எப்படி சார் கன்வே ஆகுமா ஆடியன்ஸ்க்கு? இல்ல, டைரக்டரை பொறுத்த வரைக்கும் மருண்குமார் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆல்ரெடி சித்தா அந்த மாதிரி படங்கள் பண்ண டைரக்டர் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒர்க் ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல தில்ராஜு கேம் சேஞ்சர் மூவி எடுத்து ரொம்பவே ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு தெலுங்கு சினிமால ஒரு இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு 60 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு சின்ன மூவி எடுக்க போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இல்ல, இனிமேல் வந்து தில்ராஜ் மட்டும் கிடையாது, எந்த தயாரிப்பாளருமே பெரிய பட்ஜெட் படத்தை நோக்கி போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா ஓடிடி பிசினஸ் கிடையாது, சேட்டலைட் பிசினஸ் கிடையாது. தியேட்டர்கள் மட்டும் படம் ஓடினா தான் காசு. ஓவர்சீஸும் வந்து பெரிய பெரிய படங்களுக்கு மட்டும் தான் பிசினஸ் இருக்கு. அப்படிங்கும் போது பிசினஸே கிடையாது சினிமாவுக்கு. அதனாலதான் இப்போ சில ஹீரோஸ் வந்து ஷேர் பேசிஷன் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் ப்ரொடியூசரும் நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும் போது இது வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தான் அடுத்து நோக்கி போகும். ஏன்னா ஆல்ரெடி பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணி கை சுருக்கிட்டாரு. அதனால இனிமேல் வந்து எல்லா தயாரிப்பாளருமே ஒரு சின்ன பட்ஜெட் படம் லாஸ் ஆனாலும் பெருசாக வராது அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு வந்திருக்காங்க. அந்த முயற்சியில் தான் அவரும் இப்போ இருக்கிறார். அந்த படம் மிகப்பெரிய லாஸ். ஆனா சங்கர் சார் வந்து ஒரு கால் கூட பேசல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான். இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல கமிட் ஆகிட்டோம்னா முடிஞ்சிச்சு, வெளியே போயிடுவாங்க. எந்த டைரக்டருமே சரி, இப்போ படத்துல ஒரு கமிட் ஆனாங்க, படம் முடிச்சுட்டு வெளியே போச்சு. ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு. பட் அந்த சம்பவம் நடந்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுவதுமாக தெரியாது. ஒரு தயாரிப்பாளரும் ஒரு டைரக்டரும் பேசினாங்களா இல்லை யார் வருத்தத்தில் இருக்காங்கன்னா முழுவதுமாக நம்ம தெரியாம சொல்லக்கூடாது. பட் வெளியில வர்ற செய்தி அப்படி பேசாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை இவர் வந்து நம்ம ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காரா, அதையும் பார்க்கணும்ல. நம்ம வந்து நல்லா இருக்கீங்களா சார், இங்க நல்லா இருக்கிறது உன்னாலதான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக கூட அவர் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ரொம்ப நாள் டிராவல் பண்ண படம், அவரும் அதில் ஒரு ஷேர் ஓட்டரா இருந்தார். அவருக்கும் பொருளாதார ரீதியாக அந்த படம் லாஸ் தான். அந்த காரணங்களால கூட பேசாமல் இருக்கலாம் இல்லையா? இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டிரெக்ஷன்ல லாஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆனது, அது அந்த அளவுக்கு ஒரு ஹிட்டான மூவியா தெரியல. அதற்கப்புறமாக ஏதோ சில்ட்ரன் ஸ்டோரி பேஸ்ல ஏதோ ஒரு மூவி பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த படத்தை அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. இல்ல, அவங்க ப்ரொடக்ஷன் இல்ல, ஆக்சுவலா ஒரு ஓடிடிக்காக பண்றாங்க. நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு நிறுவனத்துக்காக பண்றாங்க. அது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் வெப் சீரிஸ் மாதிரியான ஒரு படமா இல்ல, வெப் சீரிஸா பண்றாங்க. இந்த மூவிஸ்ல ஏதாவது ரஜினி சார் ஒரு கேம் ஹீரோல வந்து இல்ல பண்ண மாட்டார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் லைனப்பே பெரிய லைனப்பா இருக்கு. அப்படிங்கும்போது இதுல இனிமேல் தலையிட மாட்டார். அதே போல இந்த ஜேசன் சஞ்சய், கிஷோர் சந்தர் அந்த ஒரு காம்போல மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப லைக்கா ப்ரொடக்ஷன் இஷ்யூ அப்படின்றது இல்ல, அந்த படம் டேக் ஆஃப் ஆறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்ப லைக்கா உடனே இமீடியட் ஆரம்பிக்க போற மாதிரி இல்ல. அஜித் பேசினதுக்கு அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன் ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ். இல்ல, அது தவறான தகவல். அத மாதிரி தவறான தகவல். வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. ஜேசன் சஞ்சய் வந்து வேற லைக்காவை தாண்டி வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பண்றதா பேசிட்டு இருக்கிறதா தகவல். பட் லைக்காவோட அடுத்து பயணம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே போல இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஜனநாயகனும் சிவகார்த்திகேயனோட அந்த பராசக்தி மூவி ஒரே டேட்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்ல ஒன்னும் 2 படமே அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இது வந்து படம் முடிஞ்சு பிசினஸ் ஆகி அதுக்கு பிறகுதான் அவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் போகும். அப்படிங்கும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த படம் அதிகமான பிசினஸ் இருக்கு, எப்போ டேட் அந்த ஓடிடி தளங்கள் எப்போ ரிலீஸ் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறதா இருக்கு. நீங்க வந்து ஓடிடி தான் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்றான். அப்படிங்கிறதுனால 2 ஒரே நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பெரிய படமா இருக்கு, 2 பெரிய பட்ஜெட் படமா இருக்கும். ஒரே நேரங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படம் வந்துட்டு அக்டோபர்ல தான் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வர்றதுனால அதனோட இம்பாக்ட் கொஞ்சம் வேணுன்றதுக்காக நெக்ஸ்ட் இயர் ஜேர்ன்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. விஜய் கூட நம்ம மோத வேண்டாம், நம்ம தனியாவே வந்து இல்ல. அது எப்படின்னா ஒரு பெரிய படம், அரசியலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பெரிய படம், அதிகமான ஸ்கிரீனிங்ல ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு உண்டான தியேட்டர்ஸ் கிடைக்கணும்ல. இவரும் நான் அடுத்த இளைய தளபதின்றாரு, குட்டி தளபதின்றாரு. அப்போ அவங்க ஒரு 1000 தேட்டர் போட்டாங்கன்னா இவரு 1000 தேட்டர் போடணும். இருக்கிறது 1200 1300 தேட்டர் தான். அப்படிங்கும்போது அதிகமான தேட்டர்ல ஸ்கிரீனிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால போட்டி வேணாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருப்பாங்க. துப்பாக்கியை கொடுத்துட்டு நீதான் மேல் பிளேயர்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 2 பேத்துக்குள்ள மோதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பேரும் சேர்ந்து ஒரே நாள்ல 2 படமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதிகமான ஸ்கிரீனிங் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க 2 பேரும். ஆனா ஒரே நாள்ல வந்து பண்ண முடியாதுல்ல, அதுவும் ஒரு காரணம் தான். சினிமால இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம்.